என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி கண்டினியூ பண்ணுறோம். இதில் டஸ்ட்டு எப்படியெல்லாம் வந்து இந்த என்னென்ன டஸ்டெல்லாம் வந்து அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து ரீச் பண்ணுது அன்ட்டு நம்ம பார்க்குறோம். இதில் ஒன்று என்னென்னா பல்வரைஸ்டு கோல் அன்ட்டு சொல்கிறோம். பல்வரைஸ்டு கோல் என்ன பண்ணுவோம்னா இந்த பூமிக்கு அடியிலேருந்து எர்த்து கிரஸ்ட்லேருந்து நிலக்கரியை வந்து கோலை வந்து வெட்டி எடுப்பாங்க. வெட்டி எடுத்து என்ன செய்வாங்கன்னா அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் மட்டும் கிடையாது, வேற இடத்துல கூட எங்கெங்கெல்லாம் கோல் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே தெர்மல் பவர் ஸ்டேஷனில் இது என்ன பண்ணுவாங்கன்னா நைஸாக அரைச்சிடுவாங்க, போட்டு க்ரஷ் பண்ணிடுவாங்க. நைஸாக க்ரஷ் பண்ணிட்ட பின்னாடி இக்னைட் பண்ணுவாங்க, எரிப்பாங்க, பர்னிங்க்கு விடுவாங்க. ஏன் நைஸாக க்ரஷ் பண்ணிட்டு பர்னிங் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா நைஸாக க்ரஷ் பண்ணிடுவாங்க, பவுடர் மாதிரி ஆக்கிடுவாங்க. பவுடர் மாதிரி ஆக்கிட்டு இப்படி இருக்குங்க, டவர் மாதிரி, பெரிய டவர் மாதிரி இருக்கும். இந்த டவரில் இதை கொட்டுவாங்க. இது வந்து அப்படியே கீழே வந்துனே இருக்கும். அப்படியே வரும்போது அப்படியே எரிஞ்சுனே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, கடைசியில் ஃபைனலாக இங்கே வந்து ரீச் ஆகும்போது எது மட்டும் ரீச் ஆகணும், ஆஷ் மட்டும்தான் ரீச் ஆகும். ஏன் அப்படி பண்ணணும்? இது கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ணால் தானே நமக்கு ஹீட் எனர்ஜி, நிறைய ஹீட் எனர்ஜி கிடைக்கும். அப்போ தானே அதை அந்த ஹீட் எனர்ஜியை வச்சு தானே வாட்டரை ஸ்டீமாக மாற்ற முடியும், ஸ்டீமை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ண முடியும், அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட் பண்ண முடியும் தெர்மல் பவர் ஸ்டேஷனில். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பல்வரைஸ்டு கோல் இதை பவுடரை மாற்றும் போது, அதாவது பூமி கடியிலேருந்து எர்த்து கிரஸ்ட்லேருந்து கோலை வெட்டி எடுக்கிறோம், அதை பவுடரை மாற்றும் போது எவ்வளவு கோல் வந்து அட்மாஸ்பியரிக் ஏரில் போய் மிக்ஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. அடுத்து வந்து சிமெண்ட்டு, அடுத்து ஃப்ளை ஆஷ், இந்த ஆஷு, அடுத்து வந்து டஸ்ட் ஸ்ட்ரோம், டஸ்ட் ஸ்ட்ரோம், இதனால எல்லாம் டஸ்ட் வந்து சேரும் அட்மாஸ்பியரிக் ஏர்ல. அடுத்து மிஸ்ட் என்ன பார்க்கலாம். மிஸ்ட்னா சல்பரிக் ஆசிட், ஹெர்பிசைடுன்றது என்னன்னா ஹெர்ப்ஸ்க்கெல்லாம், அதாவது செடிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெர்பிசைடு களைங்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, தேவையில்லாத செடிங்க வராமல் இருக்கிறதுக்காக ஹெர்பிசைடு அடிப்பாங்க, ஹெர்பிசைடு. அடுத்து இன்செக்டிசைடு, இன்செக்ட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்ட்டு இன்செக்டிசைடு அடிக்கணும். இது எல்லாமே என்னன்னா ஏர்ல போய் மிக்ஸ் ஆகும்ல, ஏர்ல போய் மிக்ஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, ஏர்ல வந்து மிஸ்ட் வந்து ரீச் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து ஃபியூம்ஸ் எல்லாம் எப்படி ஏரை வந்து ரீச் ஆச்சு, யார் அது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், மெட்டல்ஸ், மெட்டல் ஆக்சைட்ஸ், இது எல்லாமே என்னன்னா ஃபியூம்ஸ். அடுத்து இந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸினுடைய சைஸ் எப்படி இருக்கும்? பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸினுடைய சைஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். இதுல எது நம்மளை அஃபெக்ட் பண்ணும் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாசல் பேசேஜில் எந்த பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் உள்ள போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மைக்ரானை விட அதிகமா இருக்கக்கூடிய சைஸ், பர்டிகுலேட் பொல்யூட்டனுடைய சைஸ் வந்து 5 மைக்ரானை விட அதிகமா இருக்கிறது வந்து நாசல் பேசேஜில் போகுது, வெளியே போகுது, என்ட்ராய்டு. அடுத்து பர்டிகுலேட் பொல்யூட்டனுடைய சைஸ் 1 மைக்ரானா இருக்கிறது லங்ஸுக்குள்ள போகுது. பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸினுடைய சைஸ் 1 மைக்ரானா இருக்கக்கூடியது லங்ஸ்க்குள்ள போகுது. சரி, இப்போ ஸ்மோக்ன்றது
நம்மளால அட்மாஸ்பியரிக் ஏர்ல போய் ரீச் ஆகும். அடுத்து ஃபாக். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னன்னா ஸ்மாக். சோ இந்த ஸ்மாக்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அப்புறமா இது எப்படி எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்மாக்ல 2 டைப்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று கிளாசிக்கல் ஸ்மாக், இன்னொன்று போட்டோகெமிக்கல் ஸ்மாக். இந்த கிளாசிக்கல் ஸ்மாக் எந்த இடத்துல இது ப்ரொடியூஸ் ஆகும், எந்த இடத்துல உருவாகும் பார்த்தீங்கன்னா, கூலா இருக்க கிளைமேட்டுக்கு இருக்குதுல்ல, அந்த மாதிரி இடத்துல, கூல் ஹியூமிட் கிளைமேட், அந்த மாதிரி இடத்துல. அடுத்து இதனால இந்த மாதிரி இடத்துல இது ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து ஸ்மோக், அடுத்து ஃபாக், சல்ஃபர் டை ஆக்சைடு, இது எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுனால இந்த ஸ்மாக் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து இந்த ஸ்மாகுக்கு, இந்த கிளாசிக்கல் ஸ்மாகுக்கு இருக்கக்கூடிய நேச்சர் என்னன்னா, ரெடியூசிங் நேச்சர் இருக்குது. அதனால இதை ரெடியூசிங் ஸ்மாக் என்று சொல்றோம். அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா போட்டோகெமிக்கல் ஸ்மாக். இதை பத்தி பார்க்கலாம். இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக் எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, எங்க வார்ம் கண்டிஷனுக்கு தான் அந்த இடத்துல இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து கூல் கண்டிஷன்ல இந்த கிளாசிக்கல் ஸ்மாக் ப்ரொடியூஸ் ஆகுது. வார்ம் கண்டிஷன்ல இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறமா நல்லா ட்ரையா இருக்கிற இடத்துல, அடுத்து சன்னி கிளைமேட்ல, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாகுக்கு என்ன நேச்சர் இருக்குதுன்னா, ஆக்சிடைசிங் நேச்சர் இருக்கிறதுனால இது ஆக்சிடைசிங் ஸ்மாக் சொல்றோம். கிளாசிக்கல் ஸ்மாக்கு ரெடியூசிங் நேச்சர் இருக்குது, போட்டோகெமிக்கல் ஸ்மாக்கு ஆக்சிடைசிங் நேச்சர் இருக்குது. இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக் எந்த கண்டிஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும், இதுக்கு என்ன நேச்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். எப்படி இது ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். ஜெட் பிளேன்ஸ்னால நைட்ரிக் ஆக்சைடு அட்மாஸ்பியரிக் ஏரை ரீச் ஆகும். இதுக்கு ஆக்சிஜன் கிடைச்சா போதும், இது நைட்ரஜன் டை ஆக்சைடா மாறிடும். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு அதாவது சன்லைட்னால டீகம்போஸ் ஆயிட்டு நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் நேசன்ட் ஆக்சிஜன். இந்த நேசன்ட் ஆக்சிஜனோட சேர்ந்து ஓசோனை கொடுக்குது. இந்த ஓசோன் இந்த நைட்ரிக் ஆக்சைடை நைட்ரஜன் டை ஆக்சைடா மாத்துது. அப்போ ஓசோன் O2 மாறுது. அடுத்து இந்த ஓசோன் என்ன பண்ணுதுன்னா, ஹைட்ரோ கார்பன்ஸ் அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து ரீச் பண்ணல, அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் என்னவா மாத்துதுக்கா, ஃபார்மால்டிஹைடா மாத்துது. அடுத்து அக்ரோலின் ப்ரொடியூஸ் ஆகுது. இதனால அக்ரோலின், இதுக்கு பேர் அக்ரோலின் ப்ரொடியூஸ் ஆகுது. பெராக்சி அசடைல் நைட்ரேட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா, பெராக்சின்னா பெராக்சைடு இருக்குதுன்னா பாருங்க, O சிங்கிள் பாண்ட் இருக்குது, பெராக்சைடு இருக்குது. அசிட்டைல் ஏன்னு சொல்றோம்னா CH3CO இருக்குனால அசிட்டைல் என்று சொல்றோம். அடுத்து நைட்ரேட், இந்த NO2O சேர்ந்து நைட்ரேட் என்று சொல்றோம். பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபாசில் ஃபியூயல்ஸ் இன்கம்ப்ளீட் கம்பஷனுக்கு வச்சுன்னா இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் அட்மாஸ்பியரிக் ஏரை ரீச் பண்ணுது. இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் ஓசோனோட சேர்ந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸா மாறி, இது எல்லாம் சேர்ந்ததுதான்
போட்டோகெமிக்கல் ஸ்மாக். இது எல்லாம் சேர்ந்தது தான் போட்டோகெமிக்கல் ஸ்மாக்னு சொல்றோம். அப்போ போட்டோகெமிக்கல் ஸ்மாக்னா எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்குது பாருங்க. இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக்னால என்னென்ன நடக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியரிக் ஏர்ல ஓசோன் இருந்தாலும் சரி, பெராக்சி அசடைல் நைட்ரேட் இருந்தாலும் சரி, இதனால என்ன ஆகுதுன்னா கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது. கண்ணெல்லாம் பயங்கரமா எரியும். சரி, ஓசோனை போயிட்டு எப்படி கண்ணு எரியும்னு பாத்தீங்கன்னா, ஓசோன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்க இருக்கணும்? அது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கணும். ட்ரோபோஸ்பியர்ல வந்தா அது நல்லா இருக்கும். சரி, சோ இதனால என்ன ஆகுதுன்னா கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது. அடுத்து இந்த ஓசோன்னாலையும் நைட்ரிக் ஆக்சைடுனாலையும் என்ன ஆகுது? மூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எரியும். தொண்டெல்லாம் பாத்தீங்கன்னா த்ராட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எரியும். சரி, அடுத்து இந்த ஓசோனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்தாலும் சரி, நைட்ரிக் ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்தாலும் சரி, என்னென்ன நடக்குதுன்னா தலைவலி வரும், ஹெட்டேக் வரும், தலைவலி வருது. செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வலியா இருக்கும், செஸ்ட் பெயினா இருக்கும். அப்புறம் என்னதான் தண்ணி குடிச்சாலும் தாகமா இருக்கிற மாதிரியே இருக்கும். தொண்டையெல்லாம் வறண்டு கிடக்கிற மாதிரி, ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரைனஸ் ஆஃப் த்ராட். இருமல் வந்துனே இருக்கும். அப்புறமா பிரீத் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பிரீத் பண்றது, சுவாசிக்கிறது, ஏர் இன்ஹேல் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா ரப்பர்ல வந்து கிராக் வருது. ரப்பர்ல என்ன வரும்னா கிராக் வரும். ரப்பர்ல எல்லாம் கிராக் வரும் ரப்பர்ல எல்லாம். அடுத்து பிளான்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, டேமேஜ் ஆகுது. அடுத்து மெட்டல்ஸ் வந்து கரோஷனுக்கு போயிடும். மெட்டல்ஸ் கரோஷனுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ அயன் மெட்டல் இருக்குது, இரும்பு இருக்குது, அது துருபிடிச்சுன்னா ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா, ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. கரோஷன் என்னன்னு சொல்லுவோம்னா, அதாவது ரெஸ்ட் வந்து கரோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவோம். அதாவது மெட்டல் கரோஷனுக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்? மெட்டல் வந்து மெட்டல் ஆக்சைடா மாறி வெளியே போகுது, மெட்டல் குளோரைடா மாறி வெளியே போயிடுது. அது மாதிரி, அதாவது மெட்டல் கரோஷன் போகுதுன்னா அது வந்து காம்பவுண்டா மாறி மெட்டலை விட்டு வெளியே போயிடுதுன்னு அர்த்தம். காம்பவுண்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா, மெட்டலை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இது மெட்டலுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகி போகும்ல. அதனால தான் கரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸ்டோன்ஸ் கூட கரோஷன் போகுது. ஸ்டோன்ஸ் கரோஷன் போகுது. அடுத்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ரப்பர் வந்து கரோஷனுக்கு போகுது. பெயிண்ட் அடிச்ச என்னதான் பெயிண்ட் அடிச்சாலும் கரோஷனால அந்த பெயிண்ட் எல்லாம் போயிடும். பெயிண்டட் சர்ஃபேஸ் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வருது போட்டோகெமிக்கல்ஸ் மாறினால. அடுத்து சில விதமான பிளான்ட்ஸ். என்ன விதமான பிளான்ட்ஸ்னா, ஒன்று வந்து பைனஸ், அடுத்து ஜூனிபரஸ், அடுத்து குர்கஸ், அடுத்து பைரஸ், அடுத்து விட்டிஸ். இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் நைட்ரஜன் ஆக்சைடை மெட்டாபலைஸ் பண்ணுது. நைட்ரஜன் ஆக்சைடு வந்து மெட்டாபலைஸ் பண்ணுது. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் எல்லாம் எடுத்துக்குது. சரி, அடுத்து இப்போ ஓசோனை பத்தி பார்க்கலாம். இப்போ ஸ்மாகை பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஓசோனை பத்தி பார்க்கலாம். ஓசோன் வந்து நமக்கு எங்க இருக்கணும்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கணும். அது நமக்கு தேவை.
சரி, எப்படி ஓசோன் வந்து ஃபார்ம் ஆகுது? ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஆக்சிஜன் அல்ட்ரா வயலட் எடுத்துக்கின்னு, சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் எடுத்துக்கின்னு ஆக்சிஜன் ஆட்டம்ஸா மாறிக்குது. ஆக்சிஜன் மாலிகுல் வந்து சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் எடுத்துக்கின்னு ஆக்சிஜன் ஆட்டம்ஸா மாறும். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்சிஜன் மாலிகுலோட சேர்ந்து ஓசோனா மாறும். இப்படிதான் ஓசோன் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஃபார்ம் ஆகும். ஓசோன் டெப்ளீஷன், ஓசோன் ஹோல் அன்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நம்மளால ஓசோன் வந்து எப்படி டெப்ளீட் ஆகுது, எப்படி கிளியுது அன்ட்டு பார்க்கலாம். இப்ப ரெஃப்ரிஜரேட்டர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் கேசியஸ் ஸ்டேட்ல அட்மாஸ்பரிக் ஏரை போய் ரீச் ஆகுது. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் எடுத்துக்கின்னு, இல்ல ட்ரோபோஸ்பியர்ல கூட அது கிடைக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் எடுத்துக்கின்னு என்னவா மாறுது பார்க்கலாம். இப்ப இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் என்னன்னா கார்பன். இதுகிட்ட 2 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குது. கார்பன் கிட்ட இப்போ 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இதை டெட்ராஹெட்ரல் என்று சொல்றோம். இப்போ இந்த சிஎல், இந்த பாண்ட்ல சிசிஎல் பாண்ட்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இது எப்படி பிரேக் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது எப்படி பிரேக் ஆகுது? இப்படி பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிஎல் சிஎஃப்எஃப், இந்த கார்பன் கிட்ட ஒரு டாட் இருக்கும், சிஎல் கிட்ட ஒரு டாட் இருக்கும். இந்த சிஎல் டாட் என்ன பண்ணுதுன்னா, இப்ப இந்த சிஎல் டாட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் போது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன் கிட்ட போகுது. ஓசோன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுது என்ன பார்க்கலாம். சிஎல் டாட் இருக்குது. இப்போ ஓசோன் வந்து இப்படி இருக்கு. ஓசோன் எப்படி இருக்கும்? சோ இது இங்க இந்த இது கிட்ட போயிடுச்சு, ஓசோன் கிட்ட போயிட்டு இப்படி பிரேக் பண்ணுது. இது பிரேக் பண்ணி இப்போ இந்த எலக்ட்ரானும் பாண்டிங் போயிட்டு இந்த எலக்ட்ரான் தனியா நிக்குது. எப்படி தனியா நிக்குது? இது வந்து என்னன்னா ஃப்ரீ ரேடிக்கல். இது வந்து என்னவா மாறி இருக்குன்னா ஆக்சிஜன் கேஸா மாறி வெளியே போயிடுது. ஆக்சிஜன் கேஸா மாறிடுச்சு. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்சிஜன் ஆட்டமோட கம்பைன் ஆகும்போது இந்த பாண்ட் இப்படி பிரேக் ஆயிடுது. இதுவும் சேர்ந்து ஆக்சிஜன் கேஸா மாறிடுது. இந்த சிஎல் டாட் மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த சிஎல் டாட் மறுபடியும் இந்த ஓசோனை ஆக்சிஜனா மாத்துது. சிஎல் டாட் மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரொடியூஸ் ஆன சிஎல் டாட் மறுபடியும் ஓசோனை ஆக்சிஜனா மாத்துது, மறுபடியும் சிஎல் டாட்டா மாறுது. அப்போ ஒன்ஸ் இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அட்மாஸ்பியருக்குள்ள போயிடுச்சுன்னா இது கொடுக்கக்கூடிய ஒரு சிஎல் டாட் அட்மாஸ்பியர்ல அப்படியே லாங் லாஸ்டிங். எப்போ பாரு இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் அட்மாஸ்பியரிக் ஏர்ல மட்டும்தான் இறங்கி போகாது. இது ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி போச்சுன்னா போதும். இதுக்கு வேலையை என்ன? ஓசோனை ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்றதுதான். வேற ஒண்ணுமே இதை பண்ண முடியாது. சோ இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும்? ஓசோன்ல ஹோல்ஸ் கிரியேட் ஆகுமா இல்லையா? அப்போ ஓசோன் வந்து கண்டினியூஸா டெப்ளீட் ஆகிட்டே தான் போகும் இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ்னால. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஓசோன்ல வந்து ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது என்று நம்ம சொல்றோம். இந்த ஓசோன்ல ஹோல்ஸ் கிரியேட் ஆகிறதுனால வேற என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் நடக்குது பாத்தீங்கன்னா, செஷன்ஸ் மாறும்போது எப்படியெல்லாம் எஃபெக்ட் மாறும் என்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மர்ல இந்த ஓசோன் ஹோல்னால என்ன ஆகுது? சம்மர்ல இந்த ஓசோன் ஹோல்னால என்ன ஆகுதுன்னா, இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸும் ஓசோனும் சேர்ந்து என்ன கொடுத்துச்சு? சிஎல்ஓ டாட் கொடுத்துச்சு. அந்த சிஎல்ஓ டாட் என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடோட சேருது. நைட்ரஜன் டை ஆக்சைடோட எப்படி சேருது என்று பார்க்கலாம். நைட்ரஜன் டை ஆக்சைடு இப்படி ஏறும். இதுகிட்ட ஒரு டாட் இருக்கும்.
இந்த டாட்டும் இது கிட்ட ஒரு லோன் எலக்ட்ரான் இருக்குது, இது கிட்ட இந்த லோன் எலக்ட்ரான் ரெண்டும் சேர்ந்து பாண்டிங்க்கு போயிருக்கு. இந்த மாதிரி காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் சம்மர்ல. ஏன்னா ஏன் சம்மர் என்று சொல்றேன்னா, சம்மர்ல கிடைக்கக்கூடிய எனர்ஜி இந்த ரியாக்ஷனுக்கு தேவையானதா இருக்கு. அடுத்து சிஎல் டாட் ப்ரொடியூஸ் ஆச்சுல, இதுக்கு முன்ன நம்ம பார்த்தோம் சிஎல் டாட் ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த சிஎல் டாட் என்ன ஆகுதுன்னா மீத்தேனோட சேருது. எப்படி மீத்தேனோட சேர்ந்து பாருங்க. மீத்தேனை வந்து இப்படி எழுதலாம். மீத்தேனை எப்படி எழுதணும்? இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ரியாக்ஷன் நடக்குது. இந்த சிஎல் டாட் ஹெச் டாட்டோட சேர்ந்து HCl மாறிக்குது. ஸோ CH3 டாட் ப்ரொடியூஸ் ஆகும். மித்தில் ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். சம்மர்ல இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. சரி, வின்டர்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, வின்டர்ல என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா, இந்த ClONO2 வாட்டரோட ரியாக்ஷன். எப்படி வாட்டரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய H+OH-, வாட்டர்ல இருக்கக்கூடிய H+OH- இப்படி வருது. இங்க வந்து பாண்டிங் வருது, இது இப்படி பாண்டிங் போது இது இதோட சேர்ந்து H வந்து ஓவோட சேர்ந்து HOCl வருது. வின்டர்ல HOCl வருது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிடே ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். வாட்டரோட இப்படி போகுது. HCl ஓட என்ன ஆகுது? இங்க HCl ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல, இந்த HCl என்ன பண்ணுது? இதோட சேர்ந்துன்னு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்ப HCl எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ClONO2 எடுத்துக்கலாம். ClONO2 இங்க என்ன நடக்குது இன்னும் பாத்தீங்கன்னா, இது போல மாறுது. இந்த Cl இது கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர இது கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த பாண்ட் இப்படி போகுது, இந்த பாண்ட் Cl கிட்ட போகுது, இந்த H+ இதோட போய் சேர்ந்து அப்படின்னா இது என்னவா மாறிடுது? Cl2 மாறிடுச்சு. இது என்னவா மாறிச்சு? நைட்ரிக் ஆசிடா மாறிடுச்சு. வின்டர்ல இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். சரி, ஸ்ப்ரிங்ல என்ன நடக்கும்? ஸ்ப்ரிங்ல எந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னா, இந்த HOCl ப்ரொடியூஸ் ஆச்சு பாருங்க, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் என்னவா பிரேக் ஆகுது? சன்லைட்ல என்னவா பிரேக் ஆகுதுன்னா இது போல பிரேக் ஆகுது. இது வந்து ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் போகுது. அதனால ஹைட்ராக்சி ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகுது, குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறமா இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல், அந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்ப்ரிங்ல சன்லைட் எடுத்துக்கின்னு என்ன ஆகுதுன்னா ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் போயிட்டு குளோரின் ஃப்ரீ ரேடிக்கலை கொடுக்குது. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. இப்படி எல்லாம் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால ஓசோன் என்ன ஆகும்? டெப்ளீட் ஆகிட்டே தானே போகும். சரி, அப்போ ஓசோன் டெப்ளீட் ஆகிட்டே போகுது. இந்த ஓசோன் டெப்ளீட் ஆகிட்டே போறதுனால சன்லைட் வந்து சன்லைட்ல இருக்கக்கூடிய யூவி நம்மள டைரக்டா வந்து ரீச் ஆகும். அப்படின்னா சன்லைட் நம்ம மேல விழுதுன்னா அந்த சன்லைட்ல இருக்கக்கூடிய யூவி லைட், ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் எல்லாம் நம்ம மேல விழுது. இதனால நமக்கு என்ன ஆகுது? நம்மளுடைய ஸ்கின் வந்து ஏஜ் ஆயிடும். ஸ்கின் வந்து எப்படி இருக்குதுன்னா நல்லா ஏஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா பளபளன்னு இருக்குல்ல, அது என்னுடைய ஷைனிங் குறைஞ்சிருது, பளபளன்னு பிரைட்னஸா இருக்கிறதால குறைஞ்சிருது, வயசான மாதிரி இருக்கும். அப்படி நடக்குது. அடுத்து கேட்ராக்ட். அதாவது கண்ணுல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒயிட் லேயர் கிரியேட் ஆகும். அப்படியே கண்ணை மூடினே வரும். கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அது ப்ரொடியூஸ் ஆகும். சன் பர்ன், அப்படியே தோல் எல்லாம் எரியிற மாதிரி இருக்கும், ஸ்கின் எல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ஸ்கின் கேன்சர் வருது. அடுத்து எத்தனையோ போட்டோ பிளாங்டன்ஸ்
போட்டோ பிளாங்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனையோ போட்டோ பிளாங்டன்ஸ் எல்லாம் செத்து இருக்கு. இதனால எத்தனையோ போட்டோ பிளாங்டன்ஸ் எல்லாம் செத்து இருக்கு. ஃபிஷ்ஷினுடைய ப்ரொடக்ஷன் என்ன ஆகுதுன்னா டேமேஜ் ஆயிடுது. ஃபிஷ்ஷினுடைய ப்ரொடக்ஷன் டேமேஜ் ஆயிடுது. அடுத்து பிளான்ட்டினுடைய ப்ரோட்டீன்ஸ், பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. பிளான்ட்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால செல்ஸ் வந்து மியூட்டேஷனுக்கு போகும். அந்த மியூட்டேஷன் அஃபெக்ட் ஆகுது. செல்ஸ் வந்து மியூட்டேஷன் போகும், அது அஃபெக்ட் ஆகுது. அடுத்து பிளான்ட்ஸ்ல எல்லாம் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோ வழியா வெளியே போயிடும். லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோ வழியா வெளியே போயிடும். அடுத்து சாயில்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட், சாயில்ல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். பூமியை தோண்டினே போனீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் கிடைக்கும், மாய்ஸ்சர் கிடைக்கும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட், சாயில் வந்து மாய்ஸ்சரை வந்து தக்க வச்சுக்கும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து குறைஞ்சினே போயிடும், டிக்ரீஸ் ஆயிடும். அடுத்து பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடும். அதனால அப்படியே ஃபேடிங் ஆயிடும். அது ஃபேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ட்ரெஸ் இப்போ போட்டுக்கிறோம் நல்லா ஃபேட் ஆயிடுச்சு மேலே போட அப்படி சொல்லுவோம்ல, ஃபேட் ஆயிடும். பெயிண்ட் எல்லாம் ஃபேட் ஆயிடும் ஈஸியா. ஃபைபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா ஃபேட் ஆயிடும். இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வருது ஓசோன் வந்து டெப்ளீட் ஆச்சுன்னா. சரி, இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா ஏர் பொல்யூஷனை பற்றி பார்த்தோம். பொல்யூட்டன்ஸ் வந்து ஏரை போய் ரீச் ஆகிறதுனால எப்படியெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் வந்து பொல்யூட் ஆகிறதுனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பொல்யூஷன்னால நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பேத்தோஜென்ஸ் இருக்கு. இந்த பேத்தோஜென்ஸ்ன்றது என்னன்னா பாக்டீரியா. என்ன நடக்க போகுது, இந்த பாக்டீரியானால என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது. இப்போ எல்லா பாக்டீரியா வந்து வேணும், ஆனா எல்லா பாக்டீரியாவும் கிடையாது. சில பாக்டீரியா வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, சில பாக்டீரியா வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது, யூஸ்ஃபுல் பாக்டீரியா. இப்போ பேத்தோஜென்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த பேத்தோஜென்ஸ் இந்த பாக்டீரியா இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ்கிரீட்டால வந்து என்ன பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்கர்கியா. அந்த நம்மளுடைய எக்ஸ்கிரீட்டால இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் வந்து எக்ஸர்கியா கோலி. இந்த பாக்டீரியா இருக்குது. அடுத்து பாக்டீரியா பேர் என்னன்னா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் ஃபேகாலிஸ். இந்த பாக்டீரியா இருக்கு. ஹியூமன் எக்ஸ்கிரீட்டால இந்த பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ள போகக்கூடாது. ஃபுட்டுல மிக்ஸ் ஆயிட்டு நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிடக்கூடாது. சப்போஸ் இந்த பாக்டீரியா ஃபுட்டுல மிக்ஸ் ஆகி நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர் கிடைக்கும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீஸ். நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த பாக்டீரியா ஃபுட்டுல மிக்ஸ் ஆகி நம்மளுடைய பாடிக்குள்ள போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீஸ் வருதுங்க. சரி, அடுத்து என்னன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஒன்று வந்து பேத்தோஜன்ஸ், அதாவது ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா வந்து வாட்டர்ல போய் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஹியூமன் எக்ஸ்கிரீட்டால இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் வந்து வாட்டர்ல போய் சேர்ந்தது. அந்த வாட்டர் நம்ம ஃபுட்டுக்கு வந்துச்சுன்னா இந்த பாக்டீரியா ஃபுட்டுக்கு வந்தது. ஃபுட்டு நம்ம சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரி டிசீஸ் வரும். அடுத்து ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸ் வாட்டர்ல மிக்ஸ் ஆகணும்னு பார்க்கணும். அதனால தான் இந்த ஆர்ஓல பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபில்டர்னு வச்சிருப்பாங்க. ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸை ஃபில்டர் பண்றதுக்குன்னே ஒரு ராடை வச்சிருப்பாங்க ஆர்ஓ. ஸோ ஆர்கானிக் வேஸ்ட் வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி மிக்ஸ் ஆகி அதை நம்ம ட்ரிங்க் பண்ணோம்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அதுவும் வாட்டர் பொல்யூட்டன்ட் சொல்லுவோம். அப்ப யார் யாரெல்லாம் வாட்டர் பொல்யூட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பேத்தஜன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். சரி, அடுத்து பாக்டீரியால பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அனிரோபிக் பாக்டீரியா, இன்னொன்று வந்து ஏரோபிக் பாக்டீரியா. இதனால எப்படியெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். அனிரோபிக் பாக்டீரியா அண்ணா என்ன? பாக்டீரியாஸ்ல எத்தனையோ வகைகள் இருக்கு, அதனால நமக்கு ப்ராப்ளம் வர்றது ஒரு பாக்டீரியா பேர் என்னன்னா அனிரோபிக் பாக்டீரியான்னு சொல்றோம். இந்த பாக்டீரியாவுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையில்லை. இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது. இது பிழைக்கிறதுக்கு இதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. இந்த அனிரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து பயோடிகிரேட் பண்ணுது. இந்த அனிரோபிக் பாக்டீரியா வந்து இதை சாப்பிடுது. இதுக்கு சாப்பாடு இது போயிட்டு இதை சாப்பிட்றதுனால இது போகக்கூடிய இதுல இருந்து கழிவு வரும்ல, அது எப்படி இருக்குன்னா ஃபவுல் ஸ்மெல்லிங். இது போகக்கூடிய கழிவு வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங் கெமிக்கல். அதனால நமக்கு பயங்கரமா ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ இந்த அனிரோபிக் பாக்டீரியாவுக்கு சாப்பாடு இதை சாப்பிட்டு இது போகக்கூடிய கழிவு வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங் கெமிக்கலா இருக்கும். இது வந்து நம்மளுடைய பாடியை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும் அப்படி சொல்லுவோம். அடுத்த பாக்டீரியா என்னன்னா ஏரோபிக் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா உயிர் வாழ்றதுக்கு இதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. இது என்ன பண்ணுதுன்னா இதுக்கு சாப்பாடு இது. இதனால இந்த ஆர்கானிக் வேஸ்ட் வந்து பயோடிகிரேட் ஆகுது. ஆனா இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இது ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிக்கிச்சுன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் என்ன ஆகும்? வாட்டர்ல இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆயிடுங்க. அதனால அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அப்போ வாட்டர்ல ஆர்கானிக் வேஸ்ட் போய் சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா அதில் இருக்கக்கூடிய இந்த அனிரோபிக் பாக்டீரியா இதை சாப்பிட்டதுனால ஃபவுல் ஸ்மெல்லிங் கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வாட்டரை நம்ம எடுத்துக்கினா நம்மளுடைய பாடி அஃபெக்ட் ஆகும். அடுத்து இந்த ஆர்கானிக் வேஸ்ட் வந்து வாட்டர் போய் ரீச் ஆச்சுன்னா இந்த ஏரோபிக் பாக்டீரியா இதை சாப்பாடா எடுத்துக்குது. இந்த ஏரோபிக் பாக்டீரியா வாழ்றதுக்கு இதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. இது ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா வாட்டர்ல டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆகும். சரி, வாட்டர்ல டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா ஆமா, வாட்டர்ல வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்கு. அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் எதுக்காக வாட்டர்ல எதுக்கு டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்குன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படல. அது உயிர் வாழ்றதுக்கு அது எந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும்? வாட்டர்ல இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜனை தானே எடுத்துக்கும். சரி, இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜனை
என்னுடைய அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ஏரோபிக் பாக்டீரியானால. சரி, இதனால என்னென்ன நடக்க போகுது என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வாட்டர்ல இந்த ஆர்கானிக் வேஸ்ட் போய் சேர்ந்துச்சு. வாட்டர்ல இந்த ஆர்கானிக் வேஸ்ட் போய் சேர்ந்ததுனால இந்த ஏரோபிக் பாக்டீரியா தேவையான ஃபுட்டு கிடைக்குது. அப்ப இந்த ஏரோபிக் பாக்டீரியா நல்லா வாழ்ந்துன்னு இருக்குமா இல்லையா? லிவிங்கா இருக்கும், சப்போஸ்டிகேட்டடா இருக்கும். இது பாட்டி சப்போஸ்டிகேட்டடா இருந்தா வாட்டர்ல இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜன் எல்லாம் இது கன்சியூம் பண்ணினே இருக்கு. இது எவ்வளவு டிசால்வ்ட் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுதோ அவ்வளவு ஆக்சிஜன் வந்து எதுல டிக்ரீஸ் ஆகுது? வாட்டர்ல டிக்ரீஸ் ஆகுது. அந்த எவ்வளவு ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகுது அதை என்னன்னு சொல்றோம்னா பிஓடி என்று சொல்றோம், பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இதனால வாட்டர்ல டிசால்வ்ட் ஆக்சிஜன் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுதோ அதை பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்று சொல்றோம். இந்த பிஓடி வந்து கிளீன் வாட்டர்ல எவ்வளவு இருக்குன்னா less than 5 ppm, 5 parts per million. இந்த பிஓடி கிளீன் வாட்டர்ல எவ்வளவு இருக்குன்னா less than 5 ppm. ஹைலி பொல்யூட்டட் வாட்டர்ல எப்படி இருக்குன்னா 17 ppm இருக்கும், இல்ல அதை விட அதிகமா இருக்கும். ஸோ பிஓடி கிளீன் வாட்டர்லயே less than 5 ppm இருக்குது. ஹைலி பொல்யூட்டட் வாட்டர்ல 17 ppm இருக்குது, இல்லைன்னா அதை விட அதிகமா இருக்குது. ஸோ இந்த பிஓடி அதிகமாக என்ன ஆகும்? டிசால்வ்ட் ஆக்சிஜனுடைய கண்டென்ட் டிக்ரீஸ் ஆகுங்க. அதனால அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. சரி, அடுத்து ஒன்று வந்து ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா வாட்டர்ல டிசால்வ் ஆச்சுன்னா, வாட்டருக்குள்ள போயிடுச்சுன்னா அதனால நமக்கு ப்ராப்ளம் வருது, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீஸ் வருதுன்னு சொன்னோம். ஆர்கானிக் வேஸ்ட் வாட்டருக்குள்ள போயிடுச்சுன்னா அதனால வாட்டருக்கு வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங் கிடைக்குது, வாட்டர்ல நமக்கு ஃபவுல் ஸ்மெல்லிங் நம்ம கிடைக்குது. அடுத்து ஆக்வாட்டிக் அனிமல்ஸை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு சொல்லி. அடுத்து வேற எதெல்லாம் வாட்டர் பொல்யூஷனா பார்க்கணும்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அப்புறமா நம்மளும் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ்னால வரக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸும் கடைசியில வாட்டர்ல தானே போய் மிக்ஸ் ஆகும் போது அதனால வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. இப்போ வாட்டர்ல பொல்யூஷன் வந்தது காரணம் கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ். இதனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அன்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் சாலுபிள் இன்ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் யாருன்னு பார்க்கலாம். அதனால நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். வாட்டர் சாலுபிள் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம், மெர்குரி, நிக்கல். இதெல்லாம் வாட்டர் சாலுபிள் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். இது வாட்டர்ல இருந்துச்சுன்னா, ட்ரிங்கிங் வாட்டர்ல இருந்துச்சுன்னா இது நம்ம பாடிக்குள்ள போயிட்டு எதை டேமேஜ் பண்ணுது? கிட்னியை டேமேஜ் பண்ணுது. கிட்னியை டேமேஜ் பண்ணுச்சுன்னா பிளட் பியூரிஃபை ஆகணும். பிளட் பியூரிஃபை ஆகலன்னா நம்மளால உயிர் வாழ முடியுமா? ஸோ கிட்னியை டேமேஜ் பண்ணும். நல்லா போயிட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போய் அஃபெக்ட் பண்ணுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா, மூளையை போய் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா உன்னை எங்க திங்கிங் பவர் கிளியரா இருக்கும்? கம்ப்ளீட் நர்வஸ் சிஸ்டமே அஃபெக்ட் ஆகிடுங்க. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது, லிவரை அஃபெக்ட் பண்ணுது. இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அடுத்து ஸோ கெமிக்கல்